21st August 2024 அன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். நிஃப்டி 50 எடுத்திருக்கேன். ஸோ நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருந்தேன். அதாவது 19th அன்னைக்கியோட ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 24,700 வரைக்கும் ரீச் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸாகவும் ஆகலாம், கன்சால்டேஷன் ஆகலாம், ஆர்எல்ஸ் பிரேக் அவுட்டும் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா 24,700 வந்து க்ராஸ் பண்ணிட்டு அங்கே ஒரு கன்சால்டேஷன் கொடுத்து அங்கேருந்து திருப்பி ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 24,800 அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு, குட் வால்யூமோட பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, இல்லை ஒன் டே க்ளோஸ் வச்சதுன்னு அப்படின்னா, இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பாசிட்டிவ் ஜோன். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஷார்ட் கவரிங் கண்டிப்பாக வரும். ஸோ அது வந்து எங்கே வரைக்கும் வரும் அப்படின்னா 24,800 வரைக்கும் ரீச் ஆகும் ஃபர்ஸ்ட். அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 24,850 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. சப்போர்ட் வந்து 24,600 வந்து ஒரு சப்போர்ட்டை ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அதை க்ராஸ் பண்ணால் மட்டுமே ஃபால் விழுகும். ஸோ அது வரைக்கும் மேபி ஒரு கன்சால்டேஷன் ஆர்எல்ஸ் மார்க்கெட் ஒரு 150 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கலாம், மேலே போகலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து அப்படி இருக்க போகுது. ஸோ இது வந்து 24,600 பிரேக் பண்ணால் மட்டுமே ஃபால் விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அந்த ஃபால் வந்து பார்த்திங்கன்னா 24,550 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 19th August வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 50,700லேருந்து 50,200 வரைக்கும் பை ஆன் டிப்ஸ் பேட்டர்னில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இங்கே 50,250 அரௌண்ட் 250 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஃபால் கொடுத்துட்டு ஸோ அங்கேருந்து வந்து டைரெக்டாக ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 51,000 வந்து ரீச் ஆகிருக்கு. நேற்றுக்கு வீடியோவில் சொன்ன மாதிரியே வந்து ஒரு 50,800 ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு 51,000 வரைக்கும் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். 1 செகண்ட். இப்போ வந்து நம்ம டே கேண்டிலில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த கன்சால்டேஷன் ஜோனை வந்து ஹெவியான பிரேக் அவுட் வந்து கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரைஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு ஃபால் கொடுத்து திருப்பி அந்த கன்சால்டேஷனில் மதில் மேல் பூனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியே இருக்குது. மேலேயும் போகலாம், கீழேயும் விழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற ஆக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ணணும். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கிற சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த 50,800ங்கிறது தான் நேற்றையோட க்ளோஸ் 50,800. அது வந்துட்டு ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட்டாக இருக்க போகுது. இதுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் பை ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். ஸோ இதுக்கு மேலே நல்ல வால்யூமோட உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா 51,150 வரைக்குமான டார்கெட் நீங்கள் இனிஷியலாக எடுத்துக்கலாம். ஸோ அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 51,300 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே 50,800 ஸ்ட்ராங்கான பிரேக் டவுன் கொடுக்குது, நல்ல வால்யூமோட பிரேக் டவுன் கொடுக்குது, அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவராவது வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு கீழேயே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா அது வந்துட்டு ஃபாலுக்கான சான்சஸ். ஃபால் மீன்ஸ் அது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங். மேபி இதுக்கு கீழே போயிட்டு கூட இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா இனிஷியலாக 50,550 வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் 50,550யும் வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் டவுன் கொடுத்தா மட்டுமே அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபாலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 50,400 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டோட சினாரியோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.